வணக்கம். இன்றைய பதிவு காலத்தின் தேவை கருதி, குறிப்பாக இந்த பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள், வடக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தமிழ் பெண்கள் மீது அவருக்கு என்ன அவ்வளவுக்கு வன்மம் தீர்க்க வேண்டும், எதற்காக இந்த விடயங்களை தொட்டிருக்கின்றார் என்று கூட எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்க வேண்டிய தேவைகள், மக்களின் குரலாக மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டும். வடகிழக்கில் நிலங்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, புத்த விகாரைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி அந்த காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினர் அந்த தங்களது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலும், அரசியல் கைதிகள் தமது விடுதலை வேண்டி காத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும், நமது நீண்ட கோரிக்கையான அரசியல் தீர்வு, அந்த விடயங்கள் எந்தவித அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் மாறி வந்தாலும் அந்த விடயங்கள் எதுவும் தொட்டு பார்க்காத ஒரு நிலையில் இருக்கின்ற நேரத்தில் இந்த விடயங்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் தமிழர் சார்ந்து கதைக்க வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பெண்கள் மீது, தமிழர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் செய்யக்கூடிய தவறோ இல்லாட்டி அவர்கள் அந்த விடயத்தை செய்திருந்தார்களோ, இதற்கு யாரும் அவர்களுடைய சுய ஒழுக்கம் பற்றி விசாரிப்பதற்கோ இல்லாட்டி கேள்வி கேட்பதற்கோ எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர்களுடைய சுய ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை அவர்களுடைய பெற்றோர்கள் இல்லாட்டி அவர்களுடைய உறவினர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா என்று கேட்டால் அது கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், அந்த பிள்ளை ஒருவேளை அந்த பிள்ளை பாலியல் தொழில் செய்திருந்தாலும் அதுக்கு பல கட்டமாக நகர்ந்திருக்க வேண்டும். அந்த பிள்ளையை கொண்டை இந்த பொதுவெளியில், அதாவது இலங்கையின் பாராளுமன்றம் என்பது இலங்கையின் சட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம், மாற்றினத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தை இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கும். அவ என்ன அந்த பாராளுமன்றத்துக்கு நிகழ்த்தப்படுகின்றது, என்ன வார்த்தைகள் கதைக்கப்படுகின்றது, என்ன சொல்லாடல்கள் அங்க உரையாடப்படுகின்றது என்று சொல்லி இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் ஒரு கிளிநொச்சி பெண்மணி அவ ஒரு தவறான முறையில் நடந்து கொள்றா என்று சொல்லி அந்த பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை தொட்டு கதைக்கும் போது, தமிழ் பெண்கள் எல்லாம் ஒரு பாலியல் தொழிலில் தான் செய்கிறார்கள், தமிழ் பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு கூடாக, அதுவும் அந்த பாராளுமன்றத்தில் ஒரு விடயம் கதைக்கப்பட்டால் அது காலகாலத்துக்கும் அதை பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்ப இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் போய் கதைப்பது என்பது தமிழ் பெண்களை ஒரு இழிவுபடுத்தக்கூடிய செயல். அந்த பெண் பிள்ளை செய்திருந்தால் அந்த பெண் பிள்ளையோட நேரடியாக அந்த கதைத்திருக்க முடியும். ஏன் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது, பிள்ளையோட கதைத்திருக்கலாம், எல்லாட்டிக்கு அவர்களுடைய பெற்றோர்களோட கதைச்சு முடிச்சிருக்கலாம், எல்லாட்டிக்கு எங்கட ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மாத சங்கங்கள் இருக்கின்றது. அந்த மாத சங்கங்களுக்கு ஊடாக அந்த பெண்ணை ஒரு வழிப்படுத்தி இருக்க முடியும். இதையெல்லாம் தாண்டி பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கின்றார். அதை விட இன்னும் ஒரு பெண், ஒரு சமூக யூடியூபர், அவ அந்த பிள்ளை செய்தது என்ன, இந்த குறிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவான கருத்துக்களை எல்லாட்டியா அவர் தொடர்பான விடயங்களை தன்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யவில்லை என்பதுதான் காரணம். அதற்காகவே அந்த பிள்ளைய பழிவாங்கப்பட்டார். இன்னொரு முகந்தெரியாத ஒரு இணையதளம், ஒரு பேஸ்புக் ஐடியில் அந்த பிள்ளையை தவறாக சித்தரித்து அந்த பேஸ்புக் ஐடியில் போடப்பட்ட ஒரு பதிவை இந்த பொறுப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை தன்னுடைய தளத்தில் பகிர்ந்திருப்பது என்பது ஒரு அநாகரியமான செயல். அந்த பிள்ளைக்கு குடும்பம் இருக்கு, அந்த பிள்ளை கல்யாணம் கட்டினோரால், அந்த பிள்ளை கூட தவறு இழைத்திருந்தால் அந்த பிள்ளையோட நேரடியாக கதைத்திருக்க முடியும். இதையெல்லாம் தாண்டி அந்த பிள்ளையை அவதூறு செய்கிறது.
இதெல்லாம் என்னத்தை செய்யுதுன்னு சொன்னால், இது அந்த சங்கவி என்ற பிள்ளை தான் செய்யக்கூடிய யூடியூப் சேனலில் ஒரு காணொளி பதிவேற்றம் செய்தால் நிறைய மக்களை அது போய் சேருகின்றது. அப்ப இதற்கு ஆதரவான பதிவுகள் வர இல்லை என்ற உடனே அந்த பிள்ளை வருகின்ற தேர்தலை நோக்கி, இனி வருகிற தேர்தலை நோக்கி அந்த பிள்ளை சில செய்திகளை போட முடியும். இதற்கு எதிராக கூட சில பதிவுகள் வரும் என்ற அச்சத்திலே அவர்களுடைய குரல் வலையை நசுக்குவதற்காக திட்டமிட்டு இவர்கள் செய்யப்படுகின்றது. இந்த விடயம் என்ற திட்டமிட்டு, ஏனென்று சொன்னால் இன்னொரு தளத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் எப்படி அந்த தளத்தில் வரக்கூடிய செய்திகளை இவரால் பதிவேற்றம் செய்ய முடியும்? அதுல உண்மைத்தன்மை இருக்குதா என்று கூட ஆராய்ந்து பார்க்காமல் அந்த காணொலியை பதிவேற்றம் செய்வது எந்த வகை நியாயம்? அந்த பிள்ளை இவர் பதிவேற்றம் செய்ததை இவர்கிட்ட ஒரு நியாயம் கேட்டு ஒரு பதிவு போட்டதற்கு இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது ஏனென்று சொன்னால், தன்னுடைய தங்கை என்று சொல்லிக்கொண்டு, தன்னுடைய தங்கையா என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெண்ணோட பழகக்கூடிய இவர் தன்னுடைய தங்கைக்கு ஏதாவது அநீதிகள் நிகழ்ந்தால், குறிப்பாக அண்மையில் ஒரு ஹோட்டல் ஒன்றிலே தன்னுடைய தங்கைக்கு அவதூறான கருத்துக்களை சிலர் கதைத்தார்கள், எல்லாத்தையும் கேள்விக்குட்படுத்தினார்கள். அதற்கு தான் மேசையில் இருந்த பீங்கானை தலையில் அடித்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தங்கைக்கு நிகழ்ந்தால், தன்னுடைய தங்கைக்கு வந்தால் ரத்தம், மற்றவருக்கு வந்தால் தக்காளி சட்னி என்று கடந்து போகின்றார். அந்த தன்மைகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றது தன்னுடைய தங்கையாக இந்த பிள்ளையை பார்த்திருக்க வேண்டும். இந்த சமூக பொது வழியில ஒரு சில பெண்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அச்சம் இந்த சமூகத்தின் மீது, சமூக தொண்டுகள் செய்வதற்கோ இல்லாட்டி இப்படி மீடியா தளங்கள்ல வேலை செய்வதற்கு என்பது அச்சப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இப்படியான புல்லுருவிகளால் இந்த புல்லுருவிகள் அந்த பெண்ணையும் அடக்கியாள நினைக்கின்றார்கள். ஒரு பெண்கள் ஒரு நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். இந்த பெண்களை அடக்குவதை இவர்கள் இந்த திட்டமாக இருக்கின்றது. குறிப்பாக இவர் மீது, இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மீது எவரெல்லாம் குற்றம் சாட்டி எவரெல்லாம் இவருக்கு எதிராக கருத்துக்கள் பகிரக்கூடிய நபர்கள் எல்லாரையும் இவர் அம்பலப்படுத்துகின்றார். அம்பலம் என்றது எந்தவித உண்மையமற்ற ஒரு செய்திகளை பரப்பி ஒரு பெண்கள் சரி, எல்லா அரசியல் தலைவர்கள் சரி, வடக்கில் சேவை செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட பிள்ளையானவர்கள் என சித்தரித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த பாதிக்கப்பட்ட இரு பெண்களும் நீங்கள் முதல் சட்டத்தை நாடுங்கள். உங்களுக்கு அநியாயங்கள் நடந்திருக்கின்றது. இந்த மாதர் சங்கங்கள் நீங்கள் குரல் கொடுங்க, இந்த பெண்களின் பக்கம் நில்லுங்க என்று அந்த பெண்களுக்கு நடந்திருக்கு. நாளை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு காரியங்கள் நடக்கும். அவர்கள் வயது கோளாறுகளில் ஒரு காதல் வசப்படுவது அது வளமை. அந்த விடயங்களை பெரிதாக்கி ஊதி பெருக்கி தெருவழியில் கொண்டு விடுவது என்பது ஒரு நாகரிகமற்ற செயல். அப்ப இன்று அந்த பிள்ளைக்கு, அந்த சங்கவி என்னொரு கிளிநொச்சியில நடந்த அந்த பிள்ளைகளுக்கு இன்று நாளை உங்கள் வீடுகளிலும் இப்படியான சம்பவங்கள், இப்படியான கேடுகட்ட விடயங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. இதை தடுப்பதாக இருந்தால் நீங்கள் குரல் கொடுங்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய இந்த செயல் என்பது ஒரு மக்கள் பிரதிநிதி, அவருக்கு என்ன விடயத்தை கதைக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை எங்களுடைய உள்வீட்டு பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளேயே முடித்துக் கொள்ளும். உள்வீட்டு பிரச்சனையை கொண்டு தெருவில் கொண்டே விடுறதில்லை. இது இல்ல தமிழர்களுடைய ஒழுக்கம். இந்த விடயங்களை சரியான முறையில் கையாளும். வருங்காலத்தில் கூட இந்த வரப்புற உள்ளூராட்சி சபை தேர்தல் சரி, மற்ற மாகாண சபை தேர்தல்கள்ல சரி, பெண்களுக்கு வாக்களித்து உங்கள வாக்குகளை அளித்து பெண்களை அனுப்புங்கள் உள்ளூராட்சி மாகாண சபைகளுக்குள்ளே. அதனூடாகத்தான் உங்களுடைய பெண்களின் உரிமைகள் காப்பாற்றப்படும். உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. திட்டமிட்டு தமிழற்ற ஒழுக்கம், இதை குறிப்பாக இந்த சர்வதேசத்துக்கும் இந்த மாற்றினத்தவர்களுக்கும் எங்களுடைய ஒழுக்கத்தை கூறி வித்து கொண்டிருக்கின்றார் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்.
இதை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய இனம் சார்ந்து சிந்திச்சு இந்த விடயங்களை சரியான முறையில் கையாண்டு இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தங்களுடைய வீட்டில் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய அநீதியாக இதை பார்த்து இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி.